Welcome back to our channel. ஸ்பேஸ் ஜென் சந்திராயன்னு ஒரு ஹிந்தி ஸ்கைஃபை சீரியஸ் இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 5 எபிசோட்ஸ் இந்த சீரீஸில் இருக்குது. ஒவ்வொரு எபிசோட ஆவரேஜ் டியூரேஷன் ஒரு 20 to 30 minutes கிட்ட இருக்குது. ஓவராலாக வந்து ஒரு 2 hours உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை பார்த்து முடிச்சிடலாம். 2 மணி நேரம் தான் ஒரு படத்தோட லென்த் தான். ஸோ அவ்வளோதான் இந்த 2 டைமே. சந்திராயன் 2 மிஷன் வந்து பார்ஷலாக ஃபெயில் ஆன விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2019 நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் சந்திராயன் 3 வந்து ரெடி பண்ணாங்க. அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இந்த 2019 நடந்த அந்த சம்பவங்கள் இருக்குல்ல, ஸோ அதில் ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட்லாம் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதையும், ஸோ அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், அவங்களோட ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அவங்களால எப்படி அந்த சந்திராயன் 3 மறுபடியும் உருவாக்க முடிஞ்சது அப்படின்றதையும், ஸோ எப்படி அவங்க பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்களா இல்லையா, அதில் இருந்த அந்த சில விஷயங்கள் அண்ட் சில பாலிடிக்ஸ் இது எல்லாமே வந்து இந்த சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக இந்த சீரீஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான சீரீஸ் தான். ஆல்ரெடி தெரிஞ்ச கதை தான். பட் அதுக்கு உள்ள சயின்டிஸ்டோடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது இந்த சீரீஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓவராலாக வந்து சீரீஸ் பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு மூவி மாதிரி இல்லாமல், ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படி, அது ரியல் லைஃப் ஸ்டோரி தான். பட் இருந்தாலும் அது சினிமா மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் லைக் ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பாருங்கள், கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும். தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயா சரன்லாம் இந்த சீரீஸில் வந்து சயின்டிஸ்டாக அவரை நடிச்சிருக்காங்க. ஸோ விக்ரம் ரோல்லையுமே ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவருமே வந்து பிரபல ஏதோ ஒரு டிவி சேனலில் வந்து சீரியலில் நடிச்சிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரில, மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் இந்த சீரீஸ் வந்து இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வைஸாகவும் பார்க்குறீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காமல், ஸோ நல்லா எங்கேஜிங்காக தான் போகுது. பெருசாக எங்கேயுமே லேக் தெரியல. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கைஃபை சீரியஸ் அண்ட் இந்த மாதிரி இந்த ராக்கெட் சம்மந்தப்பட்ட மாதிரியான சில கதைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக இஸ்ரோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ராக்கெட்ஸ்லாம். ஸோ அதை பற்றி நிறைய அந்த ஒரு நல்ல நாலேஜ் இருக்கவங்களா இருக்கட்டும், ஸோ அதை பற்றி அது மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சீரிஸ் உங்களுக்கு தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ்க்கு 5க்கு 3.5 கொடுக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.